நெல்லை அருணா கார்டியாக் கேர் ஆஸ்பத்திரியில் அதிநவீன லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை மைய தொடக்க விழா நடைபெற்றது. நெல்லை அருணா கார்டியாக் கேர் ஆஸ்பத்திரியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை மையத்தை செங்கோலாதீனம் 103வது குரு மகா சன்னிதானம் சிவபிரகாச சத்யஞான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் தொடங்கி வைத்தார். இதுகுறித்து அருணா கார்டியாக் கேர் ஆஸ்பத்திரி தலைவர் டாக்டர் அருணாச்சலம் கூறும்பொழுது, நெல்லை வண்ணாரப்பேட்டை அருணா கார்டியாக் கேர் அதிநவீன தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவதில் தமிழகத்தின் முன்னோடி ஆஸ்பத்திரியாக விளங்குகிறது. தற்போது அருணா கார்டியாக் கேர் அதிநவீன தொழில்நுட்பமான இதயம் மற்றும் இரத்த நாளங்களுக்கான லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சையை தென் தமிழகத்தில் முதன்முறையாக அறிமுகம் செய்துள்ளது என பேசினார். நிகழ்ச்சியில் அருணா கார்டியாக் கேர் நிர்வாக இயக்குநர் ஸ்வர்ணலதா அருணாச்சலம், துணைத் தலைவர் தர்ஷன், டாக்டர் விஜய் ஆனந்த், துளசிராம், மாதவன், சங்கமித்ரா, கணபதி சக்திவேல், ஜெயக்குமார், ராமசுப்பிரமணியன், பத்ரி சீனிவாசன், கீதா, கருணாகரன் மற்றும் நர்சுகள், மருத்துவ பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நமது அருணா கார்டியாக் கேர் மருத்துவமனை தொழில்நுட்பத்தில் மிகவும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் ஒவ்வொரு அறிமுகம் செய்து இருதய மற்றும் இரத்த நாளங்களினுடைய சிகிச்சையில் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே வந்திருக்கிறோம். IGS 320 கேத்லாப் மிஷினாக இருக்கட்டும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்ட OCT இமேஜிங் மிஷினாக இருக்கட்டும், இப்பொழுது லேட்டஸ்ட்டாக லேசர் என்ற ஒரு அதிநவீன சிகிச்சை முறை இருதயத்துக்கு மற்றும் கால் இரத்த நாளங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் லேசர் சிகிச்சை இன்றைக்கி அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. நமது சன்னிதானம் அவர்கள் பெருங்குளம் ஆதீனம் சன்னிதானம் அவர்களால் தொடங்க வைக்கப்பட்டிருக்கு. இந்த லேசர் சிகிச்சைங்கிறது என்னென்னா, இருதய இரத்த குழாயில் ஏற்கனவே ஸ்டென்ட் வச்சு சுருங்கி வந்திருப்பவர்களாக இருக்கட்டும், இல்லை குறைந்த வயதில் த்ராம்பஸ் என்று சொல்லக்கூடிய இரத்த கட்டி அதிகமாக உறைந்தவர்களாக இருக்கட்டும், இல்லை பலூன் கூட கிராஸ் பண்ணாத முடியாத அடைப்புகள் உள்ளவர்களாக இருக்கட்டும், இல்லை கால்சியம் படிவுகள் அதிகம் உள்ளவர்கள், இல்லைன்னா பைபாஸ் பண்ணி அவர் கால் இரத்த நாளங்கள் சாஃபனஸ் வெயின் என்று சொல்லக்கூடிய அடைப்பு உள்ளவர்கள், இவர்களுக்கு சிகிச்சை பண்ணுவதற்கு இந்த லேசர் கதிர் மிக மிக முக்கியமாக பயன்பாடில் இருக்கிறது. இதை தாண்டி சர்க்கரை நோயாளிகள் கால் இரத்த குழாய்கள் அடைப்பட்டு கால் புண்ணு ஆறாத மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு பெரிஃபரல் ஆஞ்சியோபிளாஸ்டிலாம் பண்ணாலும் கால்சியம் படிவுகள் அடைப்புகள் அதிகம் இருக்கும். அவர்களுக்கு இந்த லேசர் சிகிச்சை மூலமாக நீளமாக இருக்கும். அடைப்பு பார்த்திங்கன்னா தொடையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கும். அந்த நீளமான இதுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஸ்டென்ட் பண்ண முடியாது. அப்போ இந்த லேசர் சிகிச்சை மூலம் அந்த அடைப்புகளை முழுசாக எடுத்துகிட்டு பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணாலே நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பேஸ்மேக்கர் வைத்தவர்கள், இடது பக்கம் பேஸ்மேக்கர் வச்சுருப்பாங்க, ஒன்று இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை அடிபட்டிருக்கலாம், இல்லை சில காரணங்கள்னால அவர் பக்கம் இடது பக்கம் மார்பு கட்டி வலது பக்கம் மாற்றி அமைக்க வேண்டியிருக்கும். அப்போ அந்த லீடு ஏற்கனவே பழைய லீடை எடுக்க முடியாது புல் பண்ணி. அதுக்கு இந்த லீட் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னாலஜின்னு இந்த லேசர் மூலமாக அந்த லீடு அப்படி போய் ஒரு ஷீட் மாதிரி போட்டு அந்த லீடு மேலே உள்ள அட்ரேஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த லீடை வெளியே எடுத்துகிட்டு வலது பக்கத்தில் இருந்து அந்த பேஸ் மேக்கர் வைக்கலாம். இந்த 3 கொரோனரி இருதய இரத்த குழாய் லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி, பெரிஃபரல் காலுக்கு உள்ள இரத்த குழாயில் உள்ள ஆஞ்சியோபிளாஸ்டி, லீட் எக்ஸ்ட்ராக்ஷன், இந்த பேஸ் மேக்கர், இந்த 3 இதுக்கும் இந்த லேசர் பயன்பாடு இருக்குது. ஸோ இது நம்ம தமிழகத்தில் தென் தமிழகத்தில் முதல் முறையாக அருணா கார்டியாக் கேரில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. தமிழகத்திலே சென்னையில் ஒரு ஆஸ்பத்திரி, கோயம்புத்தூரில் ஒரு ஆஸ்பத்திரி, மதுரையில் 1, CMC வெள்ளூரில் 1, 5வது இன்ஸ்டலேஷன் திருநெல்வேலியில் இது பண்ணியிருக்கோம். ஸோ திருநெல்வேலி மக்களுக்கு இந்த அதிநவீன இருதய லேசர் சிகிச்சை தொழில்நுட்பத்தை அவங்களுக்கு கொடுத்து நல்ல குவாலிட்டி ஆஃப் கேர் உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதை அவங்க பயன்பெற்று கொள்ளலாம். அதாவது இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆஞ்சியோபிளாஸ்டியில் பண்ண பேஷண்ட் ஹார்ட் அட்டாக் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஏர்லியாக ப்ரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லக்கூடிய முதன்மை ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணால் உயிர்களை நல்லா காப்பாற்றலாம். 40% இழப்பாக இருந்ததை 15% கீழாக கொண்டு வந்தது சிகிச்சை முறை. அந்த ஆஞ்சியோபிளாஸ்டிலையும் கரெக்டான ஸ்டென்ட்டை நம்ம ப்ளேஸ் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு கண் பார்வையில் 3 மில்லிமீட்டர்னு இருக்கும், ஆனால் உள்ளே போய் பார்த்தா 4 மில்லிமீட்டர் இருக்கும் டயாமீட்டர். அதை நம்ம சரிப்படுத்துறதுக்கு தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு OCT என்ற இமேஜிங் டெக்னாலஜி கொண்டு இரத்த குழாயினுடைய டயாமீட்டரை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி பண்ணுறோம். இப்போ பண்ணும்போது சில இடர்பாடுகள் இருக்கும். இந்த கால்சியம் மற்றும் இந்த சுண்ணாம்பு, இந்த அதிகமான இந்த இரத்த உறை, இதெல்லாம் நம்ம சரி பண்ணும் பொழுது இன்னும் சக்ஸஸ் ரேட் கூடும்போது இன்னும் 3 to 5% இறப்புகளை குறைக்க முடியும். இந்த மாதிரி ப்ரெசிஷன் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. துல்லியமான இருதய ஆஞ்சியோபிளாஸ்டி